வர்ற முகூர்த்தத்திலேயே உனக்கும் நீலவேணிக்கும் கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணலான்னு பாக்குறேன். அதுக்கான ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அம்மா அப்பா கிட்டயும் பேசிட்டேன். மாப்பிள்ளைன்ற முறையில உன்னையும் விசாரிக்கணும்ல, அதுக்காக தான் கூப்பிட்டேன். எப்படி, நீ கல்யாணத்துக்கு தயாரா இருக்கல்ல? சொல்லுங்க மாப்பிள்ள, மறுபடி கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் கவனிக்கலாம்ல? மாமா, இது பெரியவங்க விருப்பம். இதுல நான் சொல்ல என்ன இருக்கு? அப்படி சொன்னா எப்படி மாப்பிள்ள? உனக்கு சம்மதமான்னு கேக்குறேன். பாருங்க மாப்பிள்ள, இது ஏற்கனவே பேசி வச்சது. ரொம்ப நாள் தள்ளி எல்லாம் போட முடியாது. வர முகூர்த்தத்திலேயே பண்ணி ஆகணும். சரின்னு சம்மதம் சொல்லுங்க. சரிங்க, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. இந்தாங்க. நீலவேணி, நீ உன் கையால மாப்பிளை கொடு. போமா, மரியாதையா கொடுக்கணும். சாப்பிடுங்க மாப்பிள்ள. மோர் குடிடா. இல்லத்த, பசிக்கல. டேய், மோர் தாண்டா. குடி குடி, இது ஒண்ணு பெருசா வயிறு ரொம்பாது. குடி குடிப்பா. என்னங்க, என்னாச்சு கேட்டீங்களா? அது ஏமா ஜாடைய கேக்குற? மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. வர்ற முகூர்த்தத்துல நம்ம பொண்ணு கல்யாணத்தை அமக்களமா ஜாம் ஜாமன் பண்ணிடலாம். வெக்கத்தை பாரு நீலவேணி. டேய், என்னடா அவதான் வெக்கப்படுறான்னு நீ அதுக்கு மேல வெக்கப்படுற? மாப்பிள்ள முறுக்கு இப்பவே வந்துருச்சுங்க இவருக்கு. குடி. அந்த பொக்கிஷத்தை பார்த்ததுல இருந்து மனசெல்லாம் பரபரங்குதுறான். அதை எப்படியாவது அடைஞ்சே தீரணுங்கிற வெறியே வந்துருச்சு. எல்லாம் சரிண்ணே, அவங்க தான் வேற இடத்துல மாப்பிள்ளை பேசியாச்சு. உங்களுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்கல்ல, இதுக்கு மேல எப்படிண்ணே? அது எனக்கே ஏமாற்றமாக தான்டா இருக்கு. நாம நினைச்சது நடந்திருந்தா வரதட்சணைங்கிற பேர்ல பொக்கிஷத்தை சீதனமா வாங்கியிருக்கலாம். இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படின்னா அவ்வளவுதானா? அந்த பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைக்காதா? டேய், நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? அது நமக்கு தான் தலையில எழுதியிருந்தா அது நம்ம குடும்பத்துக்கு வந்தே தீரும். எப்படிண்ணே? எப்படின்னா வருண்டா. அதுக்கான வழியை நம்ம தாண்டா யோசிக்கணும். நம்ம பொக்கிஷத்தை அடைகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சுல, அது உறவாடிலாம் வாங்க முடியாது. ஏதாவது சூழ்ச்சி பண்ணி தான் வாங்கணும். இல்லைன்னா
இருக்கவே இருக்கு நம்ம கிட்ட ஆள் பலம். அவனை அடிச்சு பிடிங்கலாம்டா. அப்படியே செய்யலானே, ஆனா தேவையில்லாம பஞ்சாயத்து ஆயிடும்ல. பஞ்சாயத்தா? அதையும் பார்த்துக்கலாம்டா. அவன் நம்ம மேல புகார் சொல்லி ஊரை குட்டினா வச்சுக்கியேன், அவன் கதையை அங்கேயே முடிச்சிடலாம். அண்ணா ஏன்டா பதற? ஒரு பதில எடுக்கிறப்ப ஆடு கோழின்னு பலி கொடுக்கறது இல்லையா? இதை அப்படி நினைச்சுக்க வேண்டியதாண்டா. அண்ணா, அந்த ஆள் பெரிய குடும்பண்ணே, அவர் மேலேயே கையை வச்சா பிரச்சனை கிடையாதா? ஆனாலும் பரவாயில்லடா, தேவன் சொல்றது தான் சரி. நமக்கு பொக்கிஷம் தான் முக்கியம். அதுக்காக ஒரு உயிர் போனாலும் பரவாயில்லடா. டேய் போலிங்கம், நீ என்ன சொல்ற? டேய் எங்கடா போனான் அவன்? தெரியலையா? என்னடா, நம்ம கூட தான் வந்தான், எங்க போனானே தெரியலையே. அண்ணா, அங்க ஆத்துல பொண்ணுங்க குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவன் அங்கதான் இருப்பான். ஐயோ, மானத்தை வாங்குறான்டா. ஏன்டா அப்படி இருக்கான்? சரியான பொம்பளை பைத்தியம்டா. அண்ணா, நான் போய் கூட்டு வரேண்ணே. ஏறா, நாங்களும் வரோம். அடிக்காதடி. ஏய் டேய் நீங்க இங்க இருக்கடா, நான் வரேன்.